சோஷியல் மீடியா ஃபுல்லாவே சும்மா ரணகலமா ரத்த களரியா தான் சுத்திட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவ்னிங் வந்து கேவிஎன் புரொடக்ஷன் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ஜனநாயகன் திரைப்படமானது பொங்கல் ரிலீஸு 2026 பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அத தொடர்ந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே சும்மா செம்ம சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆகா வேற லெவலு 26ல ஜனநாயகன், அதே சமயத்துல 26லயும் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கேவே ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா யாரும் எதிர்பார்க்காத விதமா பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் வந்து நாங்களும் பொங்கலுக்கு தான் வரோம்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, எஸ்கே ஃபேன்ஸ் விசஸ் விஜய் ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஒரு சம்பவம் சோஷியல் மீடியால வேற லெவல்ல போய்க்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கோட் படத்துல விஜய் கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கினதுக்கு அப்புறம் விஜய் ஃபேன்ஸோட சப்போர்ட் எல்லாமே எஸ்கேக்கு இருந்துச்சு, நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த வகையில் சோஷியல் மீடியாவும் கொஞ்ச நாள் அவங்க வந்து ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அமரன் படம் ரிலீஸ் ஆகும்போது அமரன் படமும் வேற லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணமும் விஜய் ஃபேன்ஸ் தான். விஜய் கிட்ட இருந்து எப்போ துப்பாக்கியை சிவகார்த்திகேயன் வாங்கினாரோ அதுக்கப்புறம் அடுத்த விஜய் அடுத்த தளபதி எங்க எஸ்கே என்னதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் சும்மா வேற லெவல் கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. பத்தாததுக்கு அந்த ஒரு படம் அமரன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. அதனால அந்த ஒரு படம் வந்து அவரோட டயர் 1 ஆக்டர் அந்த ஒரு கேட்டகரிக்கு எடுத்து போட்டுச்சு கூட சொல்லலாம். பட் நிறைய பெரிய நடிகர்களோட படம் கூட அந்தளவுக்கு பெருசாக கலெக்ட் பண்ணல. குறிப்பிட்டு சொல்லும்படி சூர்யாவோட கங்குவாவும் அந்தளவுக்கு பெருசாக கலெக்ட் பண்ணல. அஜித்தோட கடைசியாக ரிலீஸ் ஆன விடாமுயற்சியும் அந்தளவுக்கு பெருசாக கலெக்ட் பண்ணல. பட் ஆனால் சிவகார்த்திகேயனோட படமான அமரன் கடைசியாக ரிலீஸ் ஆன படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடியை கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அடுத்த ஒரு ஸ்டார் கேட்டகரிக்கு சிவகார்த்திகேயன் போயிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் வந்து என்னதான் துப்பாக்கியை கொடுத்துருந்தாலும் சிவகார்த்திகேயனுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் விஜய்க்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக தான் எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இது எல்லா விஷயங்களும் நேற்றுலேருந்து சும்மா வேறு மாறாக போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் பராசக்தி விசஸ் ஜனநாயகன் இது ரெண்டுமே அஃபிஷியலாக பொங்கலுக்கு கிளாஷ்னு சொன்னதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸும் சரி சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸும் சரி சும்மா மாறி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொங்கல் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தா, நாங்கள் ஏன் பொங்கலுக்கு கிளாஷ் வரக்கூடாதா, நாங்கள் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம், நாங்களும் பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு, ஸோ எங்களாலாம் தள்ளினா போக முடியாது சொல்லிட்டு ஒரு பக்கம் எஸ்கே ஃபேன்ஸை பேச, இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் துப்பாக்கியை கொடுத்ததே நாங்கள் தான்டா, எங்ககிட்டே வந்து போட்டி போடுறீங்களா, இருக்குதுடா அவங்க பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸ் எப்பயும் போல் அவங்களுக்கு எதிராக யாருன்னா இருக்கிறாங்களோ அவங்கள எப்பயும் போல் கலாய்ச்சிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் 2026 பொங்கல் கிளாஷ்ன்றது 2025 மார்ச்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூட அதிகாரப்பூர்வமாக தெரியுது. ஒரு பக்கம் இந்த ஒரு பொங்கல் கிளாஷுக்கு வந்து இன்னொரு பக்கம் ரெட் ஜெயிண்ட்டு ஒரு பெரிய புஷ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது முக்கியமான ரீசன். எப்படி இருந்தாலும் பராசக்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறது ரெட் ஜெயிண்ட் தான் இருக்கும். பத்தாவதுக்கு பராசக்தியோட திரைப்படத்தோட ஒரு கான்செப்ட்டுமே ஒரு இந்தி எதிர்ப்புக்கு எதிரான இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். பத்தாவதுக்கு 2026 எலெக்ஷன் வரப்போது. குறிப்பிட்டு சொல்லும் இந்த ஒரு ஜனநாயகன் திரைப்படம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தளபதி 69 நாங்கள் பண்ணுறோம் சொல்லி கேவிஎன் ப்ரொடக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஒரு படம் ரிலீஸ் டேட்டில் வந்து அக்டோபர் 2025 அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணணும் சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் தீபாவளி தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பட் சம் காரணங்களுக்காக அந்த டேட்லேருந்து நாங்கள் தள்ளி போகிறோம், ஸோ பொங்கலுக்கு தான் வரப்போகிறோம் சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயும் 2026 எலெக்ஷனுக்கு பிளான் பண்ணி தான் இந்த ஒரு ஜனநாயக படத்தை வந்து அவர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறா சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பட்சத்தில் அவங்களும் இந்த ஒரு படத்தை பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ண சொல்லி எய்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக இந்த ஒரு கிளாஷ் வந்துன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஷாக மாறிட்டுருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி சில மாதங்களுக்கு முன்பு மாமா மச்சானாக சுற்றிட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸும் எஸ்கே ஃபேன்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா எதிரிகள் மாதிரி சோஷியல் மீடியாவில் ரத்த கலரியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால மற்ற ரசிகர்கள் எல்லாருமே பார்த்து வயிறு குலுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லி ஆகணும்.